நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. வழக்கறிஞர் பாசறை, உங்கள் வழக்கறிஞர் தீரங்கிறீர்கள். ஐ ஆம் கம்மிங், வர்றேன், நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? கரூர் விஷயம் அப்பீல் இங்கே வந்து நம்ம அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு விசாரணைக்கு வருது. ராமநாத கட்சி விடாது. டிஎன்பிசி மாணவர்களுக்காக போராடும். இதுக்குதான் போறப்பே இவ்வளவு பில்டப் பண்ணக்கூடாது. என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்க மக்களே. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். முதலில் அந்த எதிர்மனுதாரர்களை பார்த்து யார் நீங்கள், எதற்காக இந்த மனுவை தாக்கல் செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். உடனே அவர்கள் நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் என்று சொன்ன உடனேயே நீதிபதிகள் தெரிகிறது, இது போன்ற விஷயங்களில் நீங்கள் இப்படி வருகிறீர்கள் என்றால் அதில் அரசியல் இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது போன்ற ஒரு விஷயங்களில் உங்களது அரசியலை கொண்டு வராதீர்கள் என்று சற்று கோபமாகவே சொன்னார்கள். போனவொடனே கேஸ டிஸ்மிஸ் வாங்கிடலாம், வின் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துலதான் உள்ள போயிருந்தாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல நடந்த விஷயமே வேற. நீங்க முன்னாடி அந்த நியூஸ்லயே பார்த்திருப்பீங்க. உங்க அனைவருக்குமே தெரியும் இந்த கரூர் வழக்கு என்ன.